திருச்சிற்றம்பலம். திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார்னு சொன்ன மாணிக்க வாசகரோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் சொல்ல போறேன். மாணிக்க வாசகர் வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்க திருவாத ஊரன்ற ஊர்ல பிறந்தாரு. அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் வந்து வாத ஊரார், திருவாத ஊரார் தான் அவருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் அவர் சின்ன வயசுலயே வந்து கல்வி அறிவு எல்லாத்தையும் வந்து சிறந்து விளங்குறாரு. அப்ப வந்து பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த ஹரிமந்திர பாண்டியன் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல மந்திரி வேணும்ன்றதுனால இந்த மாதிரி போய் ஹரிமந்திர பாண்டியன் வந்து தேடும் போது இந்த மாதிரி கல்வியில எல்லாத்தையும் சிறந்திருக்க வந்து திருவாத ஊரர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இவரை வந்து நம்ம மந்திரி ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து மந்திரி ஆக்கிடுறாரு. அவரும் வந்து அவரோட மந்திரி பொறுப்பெல்லாம் நம்ம தான் பாக்குறாரு. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு குரு தேடல் இருந்துட்டே இருக்கு. நமக்கு ஒரு குரு வேணும், நமக்கு ஒரு குரு வேணும். இதெல்லாம் வந்து நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அப்ப வந்து அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்ல அவர் ஹரிமந்திர பாண்டியருக்கு வந்து குதிரைப்படை தேவைப்படுது. குதிரைப்படை கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி மாணிக்க வாசகர் கிட்ட வந்து பொண்ணு பொருள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி பயணம் பண்ணிட்டே இருக்க சொல்ல இந்த மாதிரி பயணம் பண்ணிட்டே இருக்க சொல்ல ஒரு ஊரை வந்து அடையிறாரு. அந்த ஊரை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்க வந்து ஒரு மரத்துக்கு கீழே ஒரு அடியாரும் அதுக்கு கீழே வந்து சீடர்களும் இருக்காங்க. அந்த அடியார் வந்து சிவபெருமான், அது சீடர்களா இருக்கிறது வந்து தேவர்கள்லாம் இருக்காங்க. அப்ப போய் பார்த்த உடனே திடீர்னு அவங்களாம் மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் நினைக்கிறாரு, ஓ இங்க வந்தது கடவுள் தான், நம்ம கடவுளை விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வச்சு அங்கேயே வந்து சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டிடுறாரு. கோவிலை கட்டிட்டதுக்கு அப்புறமேட்டு வரவங்க போறவங்க எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணிடுறாரு. அங்க வந்து மதுரையில வந்து மன்னன் காத்துட்டே இருக்கான். இந்த மாதிரி வரும் குதிரை வரும் காத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வரவே இல்லை. அப்போ தொண்டர்கள் சீடர்கள் ஒருத்தர் போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீங்க கொடுத்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வச்சு வாத ஊரார் வந்து அங்க கோவில் கட்டிட்டாரு, அவரால் குதிரை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் போய் கூட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆனி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்து அனுப்புன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி போய் சொல்றதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து சரி குதிரை வரும்னு காத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு குதிரை வரவே இல்லை. அப்புறமேட்டு அவரை பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, கடவுளே உங்களுக்காக தானே நான் இதெல்லாம் செஞ்சேன், நீங்க என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு கடவுள் வந்து என்ன பண்றாரு, நரியெல்லாம் பிடிச்சி குதிரையா மாத்திடுறாரு. குதிரையா மாத்திட்டதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து போருக்கு எடுத்துட்டு போறாரு ஹரிமந்திர பாண்டியன். அதுக்கப்புறம் நைட் ஆன உடனே நரியெல்லாம் ஊழையிட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து மாணிக்க வாசகர் என்ன பண்றாருன்னா, சுடுற மணல்ல பாதியில நிக்க வச்சு தலையில வந்து கல்லை வச்சிடுறாரு. கல்லை வச்சுட்டதும் இறைவனை வேண்டுறாரு, இறைவனே உன் அடியை நீ என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேணுனதுக்கு அப்புறமேட்டு வைகை ஆற்று நதியில வந்து இறைவன் வந்து தண்ணியை வர வச்சிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு ஹரிமந்திர பாண்டியன் எவ்வளவோ பண்ணி அந்த அணையை அடைக்க முயற்சி பண்றாரு, ஆனா முடியல. அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தரா வந்து வரணும் இந்த மாதிரி அணை அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு வந்தி கிழவின்னு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து பிட்டு விற்கிறவங்க. அந்த மாதிரி அவங்க பிட்டு வித்துட்டுக்கு சொல்ல இறைவன் வந்து பாலகன் உருவுல வந்து அவர் போய் கேட்கிறாரு, பிட்டு கிழவி வம்பு பண்றாரு, உங்க வீட்டுல இருந்து யாரும் போலையா இந்த மாதிரி அணை அடைக்குதுன்னு கேட்டதும், என் வீட்டுல நான் மட்டும் தான்ப்பா இருக்கேன், எனக்காக யார் போக முடியும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு உனக்காக நான் போறேன், எனக்காக நீ என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. என்கிட்ட என்னப்பா இருக்கு, இந்த பிட்டு தான் இருக்கு, இதை வேணா நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பிட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. மன்னர் கிட்ட போய் இந்த செய்தி சேருது, இந்த மாதிரி வந்தி கிழவி பாட்டி வீட்டுல இருந்து யாருமே வரல. அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு மன்னருக்கு வந்து ஒரே கோபம். அந்த பையனை பிடிச்சி சாட்டையாலே அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சாட்டையால அடிச்சதும் அந்த அடி வந்து இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஜீவராசிகள் மேலேயும் படுது. ராஜா மேல, ராணி மேல, எல்லார் மேலேயும் படுது. அந்த மாதிரி பட்ட உடனே அப்பதான் தெரியுது அவருக்கு, இந்த மாதிரி இறைவன் தான் வந்து வந்திருக்காரு போல இருக்கு பாலகன் ஊர்வலத்துலன்னு சொல்லிட்டு அவர் வணங்குறாரு. அப்ப வந்து அந்த வைகை ஆற்று நதியில இறைவன் வந்து பார்வதியோட காட்சி தராரு. எல்லாரும் வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் மாணிக்க வாசகரும் தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து அந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு அந்த பதவியை துறந்துட்டு அவர் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. அவர் போய் 51 பாட்டு பாடியிருக்காரு. 7 தலங்கள்ல போய் பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு இறைவனையே போய் அவர் அறிஞ்சிடறாரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா. நான் வந்து ஆன்டி கிட்ட வந்து 3 வருஷமா திருவாசகம் கற்றுட்டு இருக்கேன். எனக்கு அதில் வந்து பலன் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அந்த பலன் கிடைச்சிது. நிறைய பேர் இங்கே வந்து பேசுகிறாங்க. அப்புறம் நான் நினைப்பேன், நம்மளுக்கும் இதை மாதிரிலாம் என்னைக்காச்சும் நடக்காதா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு நடக்கலை. ஆனால் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கணும்னு சொல்லி. ஒரு நாள் நான் வந்து 11th படிக்கும் போது எனக்கு படிக்கிற விஷயத்தில் ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்தது. நான் அழுதுகிட்டே இருக்கேன். நான் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் ஆன்ட்டி எனக்கு ஞாபகம் வந்தாங்க. அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஆன்ட்டி என்னால் முடியல ஆன்ட்டி அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து சில பதிகள்லாம் சொன்னாங்க, இதை நீ படிமான்னு சொன்னாங்க. நானும் படித்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல ஆன்ட்டி. நான் 2-3 தடவை நிறைய தடவை அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ நிறைய சிவன் தொண்டுலாம் பண்றமா, உனக்கு கடவுள் இப்படி பண்ண மாட்டாரு, கண்டிப்பா நீ வேணா பாரு நடக்கும் உனக்கு, இல்லைங்க நம்ம வழிபடுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள்லயே எனக்கு வந்து
நான் வந்து உணர்ந்தேன். என் மனசை யாரோ கட்டுப்படுத்தின மாதிரி எனக்கு தோணுச்சு. என்கிட்ட இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போய் எனக்கு நிறைய பாசிட்டிவ் தாட் தான் வந்தது. அது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. நானா இதை பத்தி ஆன்ட்டி கிட்ட நான் சொல்லவே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். என்னை யாரோ கட்டுப்படுத்தியே இருந்தாங்க, ரொம்ப நாளா எனக்குள்ள இருந்தது. திடீர்னு எனக்கு வந்து சிவனை பார்க்கணும் நேர்ல, அவர் எங்க இருக்காருன்னு தேடணும் அப்படின்னு தோணுச்சு. நானும் அதுக்கு வந்து இங்க கோவில் எல்லாம் பார்ப்பேன், எதுவுமே தெரியாது. அப்புறம் நான் உணர்ந்தேன், எனக்குள்ளதான் சாமி இருக்காரு. நான் உணர்ந்தேன், நிஜமாவே உணர்ந்தேன். நிஜமாவே நான் உணர்ந்தேன். எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய சிவனடியார்கள்லாம் வராங்க, அவங்க சாமி உணர்ந்ததை பத்தி சொல்லவே எல்லாம் நான் உணர்ந்தேன். வணக்கம். மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட திருவாசகத்தின் 8ஆம் திருமுறையின் தலைப்புகள் சொல்ல இருக்கேன். திருவாசகம், கீர்த்தி திரு அண்ட பகுதி, திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், திரு சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவெம்பாவை, திரு அம்மானை, திருக்கோதம்பி, திருத்தேலேனம், திருச்சாழல், திருப்புவல்லி, திருவுந்தியா, திருத்தேல் நோக்கம், திருப்பொன்னூஞ்சல், அன்னைப்பத்து, குயிர்பத்து, திருச்சாங்கம், திருப்பள்ளி எழுச்சி, கோயில் மூத்த திருப்பதிகம், செத்திலாப்பத்து, அடைக்கலப்பத்து, ஆசைப்பத்து, அதிசயப்பத்து, புணர்ச்சிப்பத்து, வாழாப்பத்து, அருட்பத்து, திருக்கழிக்குன்ற பதிகம், கண்டப்பத்து, பிரார்த்தனை பத்து, குழைத்த பத்து, உயிர் உண்ணி பத்து, அச்சப்பத்து, திருப்பாண்டி பதிகம், பிடித்த பத்து, திரு ஏசரவு, திருப்புலம்பல், குலாப்பத்து, அற்புத பத்து, சென்னி பத்து, திருவார்த்தை, எண்ணப்பதிகம், யாத்திரை பத்து, திருப்படையெழுச்சி, திருவெண்பா, பண்டைய நான்மறை, திருப்படையாட்சி, ஆனந்த மாலை, அச்சோப்பதிகம். முன்னாடிலாம் இங்க இருக்கிறவங்கள தான் நான் வந்து ஹெல்ப் தேடுவேன், என்னை வந்து கூட்டிட்டு போறது, கொண்டு வந்து விடுறதுக்கு. இப்போ ஒரு கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி அவர் வந்து திருமுறையும் கத்துக்கிறாரு, என்னையும் வந்து இங்க கூட்டிட்டு போயிட்டு திருப்பி என்னை படப்பையில பஸ் ஏற்றி விடுறதுக்கும் ஒரு சௌகரியமா இருக்கு. இதுவுமே அவருக்கு கிடைச்ச ஒரு தொண்டா தான் நான் பாக்குறேன். அந்த வகையில ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல, ஏன்னா நான் அது வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் ஐயா சக்திவேல் ஐயா, இப்ப வட்டம்பாக்கம் குழந்தைங்க எல்லாம் நான் 2018 வந்து பாடும்போது இவங்க என்ன வயசுல இருந்திருப்பாங்கன்னு கணிச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் கூட நான் இங்க உட்காந்து பாடுவேன், அவங்க எல்லாம் கதை பேசிட்டு இருப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அந்த காதுல போய் அது சேர்றதுக்கு, தேவாரம் திருமாசகம் போய் சேர்றதுக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு பிறகு அதே ஒரு தாய்மாருடைய குரல் தான் இங்க வந்தது. யாராவது சொல்லி கொடுத்தா எங்க பிள்ளைங்க கத்துப்பாங்கன்னு. அதே மாதிரி நாங்க ஊருக்கு போயிருந்தப்ப எங்க ஃபேமிலியோட சில தலங்கள் போனோம். ஒவ்வொரு தலத்திலையும் நான் ஒவ்வொரு பாட்டு பாடுவேன். அதை கவனிச்சுட்டு இருந்துட்டு வீட்டுல வந்து என்ன கேட்டா, நீங்க அந்த கோயில்ல ஒரு பதிகம் பாடினீங்களா, அது என்ன பதிகம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய பிறந்த நாளைக்கு இந்த கோவில்ல வச்சு திருமுறை புக்கை தான் பரிசா கொடுத்தேன். அன்னையில இருந்து அந்த ஒரு சில பதிகங்களை அவன் மனப்பாடமா பாடுற அளவுக்கு ஆயிட்டான். இப்ப அவன் அனுபவிச்ச சில அனுபவங்களை இப்ப உங்களோட அவன் ஷேர் பண்ணிப்பான். ஆர் பவித்ரன், திருச்சிற்றம்பலம். நான் இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிருந்தப்ப லைன்ல அன்னதானத்துக்கு நின்று இருந்தோம். அப்ப 4 போட்டோ போட்டு கார்டு எல்லாருக்கும் ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தாங்க சிவாயனம்னு. அப்ப எனக்கு கொடுக்கலன்னு நான் கேட்டப்ப இதுல யாரு பேரு பார்க்காம பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. நான் பார்க்காமலே 4 பேரையும் சொல்லிட்டேன், 4 பேரை. அதனால என்னை மதிச்சாங்க. அந்த மாதிரி காலை விழுற மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கார்டு கொடுத்துட்டு, நன்றி, நீ தான் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயந்தியுடைய வாரிசு. பதிகம் சொல்லு படி. திருச்சிற்றம்பலம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தியன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். என்ன தெரியும் பாடு. திருச்சிற்றம்பலம். நானே யோதவம் செய்தேன், சிவாய நமையென பெற்றேன். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளம்
புகுந்தடியே இருக்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றை வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தம்பி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒரு வீடு ஃபினிஷ் ஆன இடத்துல அவங்க கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு எங்க கிரக பிரவேச தண்ணிக்கு உங்க பையன் வந்து எங்க வீட்டுல திருமுறை பாடணும் வந்து போய் பாட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த குழந்தை பருவத்துல உன்னை கூப்பிட்டு ஒரு திருமுறை பாட சொல்றாங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க எங்க வீட்டுல வந்து ஒரு திருமுறை பாடுறா ஒரு திருமுறை பாட அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க வீட்டுல போயிட்டு நான் யாரும் இல்லாத பாடுவேன். அப்ப நான் பாட வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா திரும்பி மறுநாள் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா போய் பாடினேன். போயிட்டு அவரு உட்காந்து அவங்களுக்கு பாடி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா பயப்படாது. அதான் மைக் வாங்கணும்னு பயமா இருந்ததான் இப்ப தைரியம் வந்துச்சு. இதுதான் அவருடைய அனுபவம். ஒரு ஷார்ட் பீரியட்ல அடியேன் வந்து இந்த வயசுல என்னன்னே தெரியாது. எங்க ஊர்ல திருமலை ஞானசம்பந்தர் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து சென்னையில வந்துதான் இதெல்லாம் நாங்க கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு இறைவன் கொடுத்திருக்காரு. எனக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. என் மனசுல இருந்த ஒரு ஏக்கம் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உழவர் பணி இந்த மாதிரி சைவத்துக்கு வந்தப்புறம் ஒரு ஃபேமிலியா வந்து குழந்தைங்களோட வீட்டுக்காரோட வந்து செய்வாங்க. எங்க வீட்டுக்காரர் இதுக்கெல்லாம் வரமாட்டார். கோயிலுக்குலாம் வருவார், கூட்டு போவாரு. உழவர் பணி இது மாதிரி என்ன அளவுக்கு போறதுக்கு அவர் வரமாட்டார். அப்ப வந்து என் மனசுல ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாரும் குழந்தைங்களோட வந்து செய்யறாங்க, இறைவன் நமக்கு இந்த ஜென்மத்துல அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கலையே அப்படின்னு. ஆனா அந்த வட்டம்பாக்கத்துல சிவகுழந்தீஸ்வரர் வந்து இத்தனை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருக்காங்க. அதுவே என்னோட இந்த ஒரு பிறவி போதும் அப்படிங்கிற அளவுக்கு என்னை தொடர்ந்து எங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் பண்றதுக்கு யாரும் இருப்பாங்க. என் மனசுல இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு சில கனவுகள்லாம் நான் வச்சிருக்கேன். இவன் அதுல இறைவன் நாட் பண்ணி அவனை இதை உள்ள கொண்டு வந்ததுனால நான் நினைச்சதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா அடியார்களுக்கு கொண்டு செய்யணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்ம இல்லங்கள்ல இருந்து வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அவன் வந்தது மட்டும் இல்ல அவங்க அப்பாவையும் சேர்த்து கொண்டு வந்துட்டா. அது வந்து அந்த பணியை வந்து நான் இல்லைனாலும் அவன் தொடர்ந்து செய்வான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இறைவன் அதுக்கான ஒரு வாய்ப்பையும் அனுகிரகம் பண்ணி வைக்கணும். அது அடியார்களுடைய வாழ்த்து வேணும் அந்த குழந்தைக்கு. அவ்வளவுதான். கொடுத்துட்டு வேற யாருக்கும் அவ்வளவுதான். வேற யாராவது உங்களுடைய அனுபவங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சொன்னா நீங்க கேட்டீங்களே நீ வருவியான்னு. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஊருக்கு வந்து பஸ் வசதி எல்லாம் கிடையாது. நான் வந்த போதெல்லாம் வந்துட்டு ஒரு 11 மணி இரவு நான் இங்க வரும்போது கண்ணப்பான்னு சொல்லி இந்த ஊருக்காரர் தான் அவர் மடப்பையில கடை வச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஒரு 2 லேடிஸ் 11 மணிக்கு அந்த ரோடு முனையில கிருஷ்ணா காலக்கிட்ட இறங்கி வந்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் அடிச்சு சொல்றேன், எந்த ஒரு லேடிஸ்னாலும் அந்த 11 மணிக்கு தனியா இந்த ஊருக்கு வர்றதுக்கு பஸ் டிரைவர் எங்களை திட்டுறாரு. ஏமா சிவராத்திரியில அவங்க சென்னையிலே கோயில் இல்லையா? ஏன்னா தாம்பரத்துல இருந்து அவங்க எனக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்க எங்களை டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க பேசுவோம் இந்த இடத்துல இருக்கோங்க. நான் ஒரு வெளியூர்லாம் போனேன்னா டிரைவர் பக்கத்துல தான் உட்காருக்கேன், கேட்டு இறங்குறதுக்கு சௌகரியமா இருக்கும்னா. அப்ப கூட இன்னைக்கு கோதையம்மா போய் உலகட இறங்கி வந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த டிரைவர் கிட்ட சொல்லி வச்சு எனக்கு தெரியாது கிருஷ்ணா காலேஜ்ல என்னன்னு தெரியாது, இந்த ரூட்டே எனக்கு தெரியாது. முத்துக்குமார் ஐயா மூலியமா சிவகுழந்தீஸ்வரர் அந்த சிவராத்திரியில ஒரு 10 பொண்ணு எனக்கு மருதீஸ்வரர் கோயில்ல இருக்கும். கடைசி பஸ்மா 10 மணிக்கு சில இருக்கிற பிளானட்டோரியம்ல அந்த பஸ் முடிச்சீங்கன்னா இங்க நான் உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த ஒரு சூழல்ல இந்த ஊருக்கு முதல்ல நான் வரும்போது நடுராத்திரி ஒரு 11 மணிக்கு வந்து நான் இங்க சேர்ந்தேன். அதை எதுக்கு சொல்ல வந்தோன்னே மறந்துட்டேன், ஞாபகம் வரல. அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதை யாராவது நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணலாம். அதை தனிச்சு அன்னைக்கு வந்ததா அன்னைக்கு தொடர்ந்து பயணம் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சிவராத்திரியே நான் இது வரைக்கும் விடல. நான் நடக்க முடிகிற வரைக்கும் இங்க வரணும். அதே மாதிரி இங்க வந்து சுவாமிக்காக வருஷத்துல என்னைக்கு வயசானா கூட எனக்கு இங்க வந்து அவருக்கு திரும்ப பாடணும்னு என்னுடைய ஒரு ஆசை. வேற யாராவது உங்களுடைய எதுக்கு சொல்ல வந்தா பஸ் வசதி கிடையாது இல்லையா? ஒரு மினி பஸ் மட்டும் வரும். கவர்மெண்ட்ல ஃப்ரீ பஸ் விட்டோம்னா அந்த மினி பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கலெக்ஷன் கிடையாது. மினி பஸ்ல வந்து இங்க வந்து இறங்கிப்பேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு திருமுறை பாட 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 அவங்க என்னைக்கும் ஒரு நாள் அப்ளை பண்ணிருக்கலாம், எங்க ஊருக்கு பஸ் வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஊருக்கு காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை கவர்மெண்டே பஸ் விட்டுருக்காங்க ஸ்கூல் டைத்துக்கு பிள்ளைங்களுக்காக. அப்ப கூட இந்த பசங்களுக்கு சொல்லுவேன், நீங்க திருமுறை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இறைவன் பார்த்து உங்களுக்கு அதை செய்வார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த குளம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காலத்துல வந்து பழமையான சிவாலயம் இருந்த இடம். இந்த குளம் வந்து கோவிலோட சேர்ந்த ஒரு இடம். பல காலமா இது வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம இருந்துட்டு இருந்தது. முன்னாடி வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது என்ன நிலையில இருந்தது அப்படின்னு.
இந்த உழவாரத்துக்கு நான் நிறைய பேரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க வந்துட்டு வசதி மீன்ஸ் என்னன்னா ஊர் ஒத்துழைப்பு வேணும். ஒரு இடத்துல வந்து இந்த குளம் தூர் வர்றதுலாம் சாதாரணம் இல்லை, அதுக்கு சில அனுமதிகள்லாம் வேணும். இது பண்ணி கொடுத்தா பண்றோம் அப்படின்னாங்க. இது ஒரு 10 பேர் 15 பேர் பண்ண முடியாது. ஆனா அதையும் இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, ஊர் சார்பாவே பஞ்சாயத்தார்கள் சார்பாவே இன்னைக்கு வந்து இது இவ்வளவு தூர்வாரப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு நீட்டா இருக்கு. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தும் போது இந்த குளம் நிறைஞ்சு தண்ணியோட இருந்ததுன்னா அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். இது எதுவும் நம்மளுடைய செயல் இல்ல, உள்ள இருக்கிறவங்க பண்ற வேலை தான் இது. சிவாய் நம்ம காரப்பாக்கத்து பிள்ளைங்க ஒரே ஒரு பதிகம் பாடிட்டீங்கன்னா அடுத்தது ஐயாவுக்கு டைம் கொடுத்துடலாம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்தர் வரலாற்று பற்றி சுருக்கமாக கூற வந்துள்ளேன். அவதார தலம் சீர்காழி, தோன்றிய குலம் அந்தனர், தந்தையின் பெயர் சிவபாத இருதய, தாயார் பகவதி அம்மையார். இவர் 16ஆம் வயதில் முக்தி அடைந்தார். இவர் 16ஆம் வயதில் முக்தி அடைந்தார். வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. சைவ புனிதவர்களால் மிகவும் போற்றப்பட்டவர். 4 பெருமக்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருமாள். இவர் 4வர்களில் திருஞான சம்பந்தர் அவர்கள் 3 வயதிலேயே தேவாரம் பாடத் தொடங்கினர். 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் சிதம்பரத்தில் உள்ள கோவில்களுள் திருமுறைகள் போற்றிகளால் சிதைக்கப்பட்டு கிடந்திருந்தன. எஞ்சியவைதான் நம்பியாண்டார் நம்பியால் 12 திருமுறைகள் தொகுக்கப்பட்டவை ஆகும். இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சீர்காழியில் உள்ள சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையருக்கும் மகனாக தோணியப்பர் அருளால் பிறந்தார். சிவபாத இருதயர் அவர்கள் குளக்கரைக்கு செல்லும் பொழுது திருஞான சம்பந்தரையும் இட்டு செல்கிறார்கள். குளக்கரையில் அமர வைத்து மந்திரம் சொல்லி மூழ்குகிறார்கள். தந்தை காணவில்லை என்று குழந்தை அழுகிறது. மேலே போய்க் கொண்டிருந்த உமாதேவி அவர்கள் பொற்கிண்ணத்தில் ஞானப்பாலை ஊட்டுகிறார்கள். வாயில் பால் ஒட்டிருந்ததை பார்த்து தந்தை யார் எச்சி பாலை குடித்தார் என்று குச்சியால் அடித்தார். திருஞான சம்பந்தர் மேலே கை நீட்டி அவரது முதல் தேவாரமான தோளுடைய செவினை பாடத் தொடங்கினார். அன்று முதல் பல தலங்களுக்கு சென்று பாடினார். தனது முதல் தேவாரத்தை தனது 3 வயதிலேயே பாடத் தொடங்கினார். நன்றி.